நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் வருகின்ற 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆனி தேர் திருவிழா துவங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவலை கேட்கலாம். செல்வராஜ், நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக சிறிதர், மிகவும் பழமையான கோவிலாக திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் உள்ளது. இது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டுள்ள கோவிலாகும். இந்த கோவிலினால் பெயரால் தான் திருநெல்வேலி என்ற பெயர் வருவதற்கான காரணமே நெல்லுக்கு வெளியிட்டதன் காரணமாக தான் திருநெல்வேலி என்ற பெயர் வர காரணமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆணி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. வருகின்ற 30ஆம் தேதி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள நெல்லையப்பர் சன்னதிக்கு முன்பாக இந்த கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட 9 நாட்கள் இந்த திருவிழா என்பது நடைபெற உள்ளது. 9ஆம் நாள் திருவிழாவாக தேரோட்ட திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகவும், இந்த தேரோட்ட திருவிழாவை ஒட்டி தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல பக்தர்கள் நேரடியாக வந்து இந்த தேரை வடம்பிடிப்பது வழக்கமாக உள்ளன. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே நெல்லையப்பர் கோவிலுக்கு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் பல பக்தர்கள் தங்கள் வந்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சற்று முன் கூட திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலுக்கு வியட்நாம் பகுதியிலிருந்து பாரம்பரியமிக்க வேட்டி அணிந்து பக்தர்கள் நேரடியாக அந்த தேரோட்டத்தை காணுவதற்காகவும் நேரடியாக அந்த பக்தர் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காகவும் பக்தர்கள் வந்தவன உள்ளார்கள். இது தொடர்பாக தன்னோட முன் ஏற்பாடு என்பது எந்த அளவுக்கு இருக்குது என்பது தொடர்பாக பக்தர் நம்மிடம் ஒருத்தர் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். நீங்க நேரடியாக பாக்கீங்க, நெல்லையப்பர் கோயிலில் பல ஆண்டுகளாக இந்த தேரோட்ட நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கீங்க. குறிப்பாக இப்போ என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இந்த ஆண்டு மிகவும் சீரோடும் சிறப்போடும் பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தேருக்கு வேண்டிய 4 புதிய வடங்கள், 6 பெரிய குதிரைகள் செய்திருக்கின்றார்கள். மிகவும் பிரமாண்டமான பந்தல்கள் அமைத்திருக்கின்றார்கள். இப்போது சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பல லட்சம் மக்கள் கூடுகின்ற இந்த திருவிழாவிலே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து பொதுமக்கள், குறிப்பாக பெண்களுக்கான கழிப்பிடங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும். பெண்கள் ஒதுங்குவதற்குண்டான இடம் 4 ரத வீதிகளிலும் ஒரு சிறு இடம் கூட கிடையாது. குடிநீர் வசதி சரியாக செய்யப்படவில்லை. சென்ற ஆண்டு பெண்களும் சிறு குழந்தைகளும் மற்ற கஷ்டத்தை பார்த்தால் மிக மிக கஷ்டமாக இருந்தது. இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து மிகவும் சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகின்றோம். குறிப்பாக இந்த தேர் என்பது பல உலக ஆசியாவிலே 3வது மிகப்பெரிய தேர்ன்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க பக்தர்களை கொண்டு அந்த வடம்பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு தேராக இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட வரலாறு என்ன சொல்றீங்க? இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேர் உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் 3வது தேராக இந்த தேர் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 3வது தேராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தேரானது இதுவரையிலும் முழுக்க முழுக்க மனிதனுடைய சக்தியால் இழுக்கப்படுகின்ற தேராகும். மற்ற தேர்களிலாக ஜேசிபி வைத்து இழுத்து விட்டார்கள், மின் உதவி நாட்டி விட்டார்கள். ஆனால் திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலுடைய திருத்தேரானது எவ்விதமான இயந்திரங்களும் இல்லாமல் முழுக்க முழுக்க இன்று ஆண்டு வரை முழுக்க முழுக்க மனிதனுடைய சக்தியால் இழுக்கப்படுகின்ற தேர் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த தேரோட மொத்தம் 450 டன் எடை கொண்டதாகும். கிட்டத்தட்ட 70 அடி உயரத்தில் இந்த நெல்லையப்பர் கோவில் தேர் என்பது உள்ளது. குறிப்பாக நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களும் இதே 4 ரத வீதிகளில் வருகின்ற 8ஆம் தேதி அன்று மக்களால் தங்கள் இழுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு வசதிகள் இந்த தமிழக அரசு செய்தாலும் கடந்த ஆண்டு என்பது இந்த தேருக்கான வடம் என்பது மிகவும் பழுதான நிலையில் இருந்ததன் காரணமாக இந்த தேரை இழுத்துக்கொண்டு நிலைக்கு கொண்டு வருவதே பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதுபோன்ற எந்த சம்பவமும் இந்த ஆண்டு என்பது ஏற்படாத வண்ணம் அறநிலைத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த தேரை ஒரே நாளில் நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த தேர் 42 நாட்கள் பொதுமக்களால் இழுத்து வரப்பட்டு அதன் பிறகு இந்த தேர் நிலையத்துக்கு வந்த காலங்கள்லாம் உள்ளது. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதுதான் நேரடியாக அந்த சக்கரங்கள் அனைத்துமே இரும்பு சக்கரமாக மாற்றப்பட்டு ஒரே நாளில் இந்த தேரை இங்கு கொண்டு வரப்பட்டு நேரடியாக பக்தர்கள் தங்களுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அறநிலைத்துறை கடந்த ஆண்டு போலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த தேர் ஒரே நாளில் நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பக்தரோட கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.